வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் கெயின் பண்ணுறத நம்மளோட சேனல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மிச்ச சேனல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரில. நம்ம சேனல் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா யூடியூப்லேயும் கொடுக்குறோம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறோம். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கண்டினியூவாக வந்து மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணுறது, ஈவன் தோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் எப்படி நம்ம வந்து கண்டினியூவாக வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்விங் ஸ்டாக்குமே சொல்கிறோம். அந்த ஸ்விங் ஸ்டாக் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன படுது, எங்கிட்டு போகுது, எங்கிட்டு வருது அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சடனாக ஒரு 10 பாயிண்ட் இறங்கினாலும் நீங்கள் வாங்குற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பைரி டேட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வைப் அவுட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பேனிக்லாம் இல்லாமல் ஒரு டீசெண்டாக ஒரு ரிட்டர்ன் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஸ்டாக் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா? அது வந்து ஸ்டாக்காகவே உங்கள் கையில் இருக்கும். எப்போ க்ரீனுக்கு மாறுதோ அப்போ நீங்கள் விற்றுட்டு அதுக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் மாதிரி ஒரே வீக்கில் வந்து அதை லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு இது எவ்வளவோ வந்து பெட்டர். இதில் நிறைய ஆடட் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ராடேக்கு என்ன ஸ்டாக் பிக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு இன்ட்ராடேக்கு பிக் பண்ணியிருந்து இந்த ஸ்டாக் தான் பிக் பண்ணியிருந்தோம், கொச்சின் ஷிப்யார்ட். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட வந்து வர்ற கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் ஃபண்ட்ஸ் இருக்குது, நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ணி டெய்லி பேசிஸில் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் எடுக்கிறது. ஸோ அதுக்கான சீரீஸ் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லைவ்ல நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தாலே தெரியும், மார்க்கெட் இன்னைக்குமே டவுன்ஃபால் 130க்கு மேலே வந்து 100+ வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஈவன் தோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம 940க்கு வந்து ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். 10 o'clockனு வச்சுக்கிறோங்களா, ஒரு 1 hour 15 minutes 1 hourக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டோம். இதே ப்ராஃபிட் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்லையுமே போட்டிருப்போம், இன்ட்ராடேல எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு. லாஸ்ட்டாக எடுத்ததெல்லாம் வந்து 700, அதுக்கு முன்னாடி 1000. ஸோ ஆவரேஜாக உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, டெய்லியுமே கன்சிக்யூட்டிவாக ஒரு ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா டீச் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு ஆவரேஜாக வந்து 500 to 1000 rupees வந்து பெர் டே வைக்கிறீங்கன்னா 1 monthக்கு எவ்வளோ வரும் ஆவரேஜாக நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஃபண்டை வந்து வெளியே கெயின் பண்ணுறதுக்கு எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து அந்த ஃபண்டை வந்து கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி என்ஜாய் பண்ணுறோம், எந்த அளவுக்கு மார்க்கெட்லேருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த சீரீஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, எவ்வளவு வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. எல்லாரோட ஸ்டாக்ஸுமே வந்து ரெட்டில் தான் இருக்கும். நம்மளோட ஸ்டாக்ஸுமே நிறையா ரெட்டில் தான் இருக்குது. பட் ஈவன் தோ இன்னையோட டே ப்ராஃபிட்டில் பாருங்களேன், ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நேற்றுமே வாங்கணும். நமக்கு தெரியும் இதில் இன்னும் பொட்டென்ஷியல் இருக்குது, ஏறுவான் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ஸ்டாக்குமே வாங்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்டாக்குமே கொச்சின் ஷிப்யார்டுமே நேற்றுமே என்ட்ரி எடுத்திருப்போம். ஏன்னா நேற்று வந்து ஃபண்டை வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆனதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து டோட்டல்லையே நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த 67 ரூபாயெல்லாம் வந்து 80,000 ரூபாய்க்கு 67 ரூபா 0.09 தான் இருக்கான். இவெல்லாம் குயிக்காகவே வெளியே வந்துடுவான். இந்த 166, 156, இந்த 500 இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து உடனே கிரியேட் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து வெளியே வந்துடுவான். மிச்ச ஸ்டாக்ஸ் கொஞ்சம் லாஸ்ட்ல தான் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக எடுத்திருக்கோம். என்ன கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து வெளியே வரது கொஞ்சம் டைம் ஆகுது. பட் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம வெளியே வந்துடுவோம். மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக வெளியே வந்துடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி தான் வந்து ரிசர்ச் பண்ணி அப்படி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படி தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் வந்து இப்போ வரைக்கும் இந்த மந்தில் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வெளியே வந்திருக்கோம் அப்படின்னோம்னா ஒரு 6 ஸ்டாக்ஸ் கிட்ட நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். இங்கே பார்த்தாலே தெரியும், செல் டேட் வந்து 9th July. ஆனன் ஆவரேஜாக இந்த மந்த் மட்டும் ஒரு 25,000 வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அதாவது
எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் வந்து 1 மந்த்துக்கு வந்து 25,000 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் சரியில்லாதனால நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் மேலே க்ரீனில் இருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் டவுனில் இருக்குது. அது எப்போவுமே இருக்கிறது தான், அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஈஸியாக குயிக்காக வெளியே வந்துடலாம். நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி 3 ஸ்டாக்ஸை வந்து இன்னைக்கு வந்து டாப் அப்க்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு டாப் அப்க்கு வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஏடிஜிஎல் சூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ்லேயே தான் நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ 10,000 ருபீஸ் கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவதா எந்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜி என்டர்டைன்மெண்ட், இதுதான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் ப்ரைஸ்லேயே நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்ட்ரியுமே ஒரு 10,000 கிட்ட எடுத்துட்டோம். மூணாவதா வந்து நம்ம எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இந்த ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 4 தான் இது பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட்டாக 2 நம்ம போட்டோம் இல்லையா, அதில் வந்து 200 300 கிட்ட வந்து எக்ஸஸாகவே போட்டிருக்கோம். ஏன்னா இதோட வேல்யூவில் வந்து நல்லிஃபை ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட வந்திருக்கா, ஒரு 1000 ருபீஸ் வருமா, மேலே வந்து 300 200 எக்ஸஸாக போட்டோமா, ஸோ அது கூட சேர்க்கும் போது ஒரு 30,000 கிட்ட அண்ட் ஆவரேஜாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக எந்த ஸ்டாக் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுசாக நம்ம இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல். மார்க்கெட் முடிகிறதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது நான் ஆர்டர்லாம் போட்டுட்டேன் ஆல்ரெடி நம்மளோட சைடில் இருந்து. பட் இருந்தாலும் நான் அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 3 to 3:30க்குள்ளேயே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான். ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுன்லேயே முடிஞ்சாலும் இந்த ₹1 ₹2 தான் வந்து உங்களோட வேல்யூ இருக்கும். அதுக்கு மேலே பெருசாவெலாம் வந்து போகாது. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா 3 o'clockல இருந்து 3:30க்குள்ள கொடுங்க. இங்கே பாருங்களேன், டைம் வந்து 3 o'clock வச்சுருக்கேன். 3:30க்கு இங்கேன்னு வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு பாக்ஸ் தான், இதுக்குள்ளே பெருசாக வந்து உங்களுக்கு சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எடுத்திருக்கோம் ஸ்விங் ஸ்டாக்குக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது மேலே போகிறதுக்கு. இதில் நிறையா வந்து ஃபண்டமெண்டல்லாம் அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் வைஸ் வந்து வெரிஃபை பண்ணி இவனோட ஆர்டர்ஸாக இருக்கட்டும், கம்பெனி ப்ரொஃபைல் எல்லாமே வேலிடேட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சும்மா இஸ் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நம்ம ஸ்டாக் பிக் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி வந்து இவனுக்கு இந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது 209 210 வரைக்கும் போகிறதுக்கு வந்து அவனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அவ்வளோலாம் வந்து வைக்க போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து 175 கிட்ட இருக்கான். நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து இதில் வந்து ஒரு ₹17 இல்லை ஒரு கரெக்டாக சொன்னால் ஒரு 13 15 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா கூட போதும், ஈஸியாக நம்ம குயிக்காக வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ₹15 வச்சோன்னு வச்சுக்கிறீங்களேன், தாராளமாக இங்கேருந்து ஒரு 10%. இவனுக்கு இன்னுமே பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் வைக்கிறோம். ஓகேவா? இவன் எங்கே வரைக்கும் இருந்திருக்கான்னு பாருங்கள், 280 வரைக்கும் இருந்திருக்கான். இந்த பிரேக்கை உடைக்கும் போது இன்னுமே மேலே போவோம். பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இங்கேருந்து ஒரு ஆவரேஜ் பழைய ரெசிஸ்டன்ஸை நமக்கு வந்து டச் பண்ணாலே போதும், ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்துடலாம். எம்ஆர்பிஎலை பற்றி நம்ம பெருசாக வந்து சொல்லணும்னு தேவையில்லை. ஓகேவா? இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று, மார்க்கெட்டில் எவ்வளோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஆயில் ரிலேட்டடான ஒரு ஸ்டாக் வந்து எப்போவுமே டிமாண்டபிளான ஒன்று. ஸோ இந்த ஸ்டாக் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா நம்ம அடுத்த ஸ்விங்குக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ட்ராக்ல வந்து என்ட்ரி போட்டுடலாம். 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எம்ஆர்பிஎல்ல. ஆட் இன்வெஸ்ட்மெண்ட் எம்ஆர்பிஎல். ஸோ கரெக்டாக வந்து 175 இருக்குது. நம்ம 175 தான் போட்டோம். நான் அதெல்லாம் இது பண்ணல. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கே போட்டுக்கிறேன். 0.64 இன்க்ளூட் பண்ணியே போட்டுக்கிறேன். நம்மளால 284 ஸ்டாக்ஸ் கரண்ட் டேட்டு.
ஸோ 175.64. ஸோ ட்ராக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு, நம்ம ஸ்டாக் வாங்கணும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதுலேருந்து எவ்வளோ குயிக்காக வரும், நாளைக்கு இன்ட்ராடேக்கு நம்ம என்ன ஸ்டாக் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கிறங்க. ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ see you guys, we'll see you on tomorrow video.